கடைசியா நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு, அதாவது இது மட்டும் கிடைச்சிட்டா என் வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு நெனச்சு வாங்குன ஒரு பொருள கொஞ்சம் நெனச்சு பாருங்க. ஆமா. அது ஒரு புது மொபைல் ஃபோனா இருக்கலாம். இல்லனா ஒரு காரா இருக்கலாம். கரெக்ட். ஏன் பல வருஷமா பணம் சேர்த்து வாங்குன ஒரு வீடா கூட இருக்கலாம். ஆனா, அந்த பொருள் கைக்கு வந்த முதல் நாள் வந்து, ஒரு மாதிரி வானத்துல பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும் இல்லையா? நிச்சயமா இருந்திருக்கும். ஆனா, ஒரு சில மாசத்திலே பார்த்தீங்கன்னா, அது ஒரு சாதாரண அன்றாட பொருளா மாறிடும். அந்த முதல் நாள் இருந்த சந்தோஷம் எங்க போச்சு? மனிதர்களா பிறந்த நாம ஏன் வந்து இப்படி தொடர்ந்து எதையாவது தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம்? ரொம்ப சரியான கேள்வி. ஆமா. ஆனா, எதிலயுமே அந்த சந்தோஷத்த நிரந்தரமா தக்க வைக்க முடியாம தவிக்கிறோம். இத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா தேடப் போறோம். இதுக்காக 1000 வருஷங்களுக்கு மேல மனித மனங்கள செதுக்கிய ஒரு சில முக்கியமான தத்துவங்கள நம்ம கையில எடுத்திருக்கோம். கண்டிப்பா. குறிப்பா சொல்லணும்னா, சுவாமி ஞானானந்த பாரதி அவங்க எழுதின ஜீவ யாத்ரா, அதாவது உயிரின் பயணம் அப்படிங்கிற நூலோட முதல் ஸ்லோகத்தை இன்னைக்கு நாம முழுமையா புரிஞ்சுக்க போறோம். இந்த ஸ்லோகத்துக்கு சுவாமி பரமார்த்தானந்தர் அப்புறம் சுவாமி ஓங்காரானந்தர் இவங்க கொடுத்த அற்புதமான விளக்கு உரைகளை வச்சுதான் இன்னைக்கு நம்மளோட இந்த தேடல் அமைய போகுது. உண்மையிலேயே இது ரொம்ப ஒரு முக்கியமான தேடல் தான் சொல்லணும். ஏன்னா வெளியில இருந்து பார்க்கறப்போ இந்த விளக்க உரைகள்லாம் ஏதோ ரொம்ப பழமையான தத்துவங்கள் மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆமா, அப்படிதான் தோணும். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா இதெல்லாம் மனித மனத்தோட ஆழமான உளவியல. அதாவது நாம அன்றாடம் செய்யற தப்ப அப்படி தோல் உரிச்சு காட்டுற ஒரு கால கண்ணாடின்னு தான் சொல்லணும். அதான் நானும் உணர்ந்தேன். சரி, இப்போ நம்ம நேரடியா விஷயத்துக்கு வந்துருவோம். உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும், குறிப்பா மனிதர்களாகிய நமக்கும் வந்து ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கு. அது நித்யானந்தம் அப்படின்னு இந்த மூல நூல்கள் சொல்லுது. கரெக்ட். அதாவது ஒரு துளி கூட துக்கம் கலவாத ஒரு தூய்மையான, நிரந்தரமான மகிழ்ச்சி. அத நோக்கி தான் நம்மளோட ஒட்டுமொத்த பயணமும் இருக்கு அப்படின்னு அதுங்க வாதிடுது. ஆனா இத வந்து அப்படியே ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான இலக்கு இருக்கு இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு பெரிய பிசினஸ் செய்யணும் அப்படிங்கிறது இலக்கா இருக்கலாம். இன்னொருத்தருக்கு அமைதியா குடும்பத்தோட வாழணும்னு தோணலாம். அப்போ எல்லாரும் எப்படி ஒரே விஷயத்தை தேடுறதா நம்ம சொல்ல முடியும்? அங்கதான் நாம ஒரு முக்கியமான உளவியல் உண்மைய புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்றது சரிதான். வெளிய பாக்குறதுக்கு நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இலக்க வச்சிருக்க மாதிரி தோணும். ம், ஒருத்தருக்கு வீடு, இன்னொருத்தருக்கு பதவி, வேறொருத்தருக்கு கல்யாணம்னு பல இலக்குகள் இருக்கும். ஆனா கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த வீடோ, பதவியோ, பட்டமோ நம்மளோட உண்மையான இலக்கு கிடையாது. அப்போ வேற என்ன இலக்கு? அதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சிய தரும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையில தான் நம்ம அதெல்லாம் துரத்திக்கிட்டு இருக்கோம். ஓஹோ! அதாவது நாம தேடுறது அந்த பொருள கிடையாது. அந்த பொருள் நமக்கு தரும், இல்லனா தருண நம்புற அந்த சந்தோஷத்தை மட்டும்தான் அப்படின்னு சொல்றீங்களா? 100க்கு 100 உண்மை. இத விளக்குறதுக்கு சுவாமி பரமார்த்தானந்தர் தன்னோட உரையில ரொம்ப சுவாரஸ்யமான, அதே சமயம் கொஞ்சம் நகைச்சுவையான ஒரு கதைய சொல்வாரு. என்ன கதை அது? ஒரு திருமண விளம்பரத்துல ஒரு நபர் இப்படி விளம்பரம் கொடுத்திருந்தாராம். அதாவது விவசாய நிலம் வச்சிருக்க எனக்கு ஒரு டிராக்டர் வச்சிருக்க பெண் தேவை அப்படின்னு கேட்டுட்டு கடைசியில ஒரு குறிப்பு எழுதியிருந்தாராம். என்னன்னு? தயவு செஞ்சு பெண்ணோட புகைப்படத்துக்கு பதிலா அந்த டிராக்டரோட புகைப்படத்தை மட்டும் அனுப்பவும் அப்படின்னு. இது வந்து ரொம்ப அப்பட்டமா இருக்கே. அவரோட உண்மையான இலக்கு டிராக்டர் தான், கல்யாணம் கிடையாது. அப்படிங்கிறது இதுல இருந்து ரொம்ப தெளிவாவே தெரியுது. ஆமா. இது ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்டாலும் இதுக்குள்ள இருக்கிற உளவியல் ரொம்பவே ஆழமானது. அந்த நபர் பெண்ண நேசிக்கல. அந்த டிராக்டர் மூலமா கிடைக்க போற லாபத்தையும் அதனால வரப்போற மகிழ்ச்சியையும் தான் நேசிக்கிறாரு. கண்டிப்பா. இதத்தான் பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே பிருகதாரண்யக உபனிஷத்தோட மைத்ரேயி பிராமணத்துல யாக்ஞவல்யர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. யாரும் மனைவிய மனைவிக்காக நேசிக்கிறதில்ல, தங்களோட சொந்த மகிழ்ச்சிக்காகவே நேசிக்கிறாங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. ம், ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. இதுக்கு ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி அப்படின்னு பேரு. ஒரு நிமிஷம் இருங்க. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப சுயநலமா தெரியலையா? கணவன் மனைவி அன்பையோ இல்ல ஒரு தாய் தன் குழந்தை மேல வைக்கிற பாசத்தையோ வெறும் சொந்த லாபத்துக்காக அப்படின்னு சொல்றது கொஞ்சம் ஓவர் இல்லையா? உங்களோட சந்தேகம் நியாயமானதுதான். ஏன்னா இந்த நூல்கள் மனித உறவுகளை ரொம்ப குறைச்சு மதிப்பிடுதோ அப்படின்னு தோணுது. மேலோட்டமா பார்த்தா இது ஒரு சுயநலவாதியோட கூற்று மாதிரி தோணும் தான். ஆனா யாக்ஞவல்கியர் இங்க பேசுறது மனிதர்களோட குறுகிய சுயநலத்தை பத்தி கிடையாது. மனித மனத்தோட அடிப்படை இயல்பை பத்தி பேசுறாரு. அதாவது நாம ஒரு நபர் மேலயோ இல்ல ஒரு பொருள் மேலயோ அன்பு செலுத்தும் போது அந்த அன்பு நம்மளோட மனசுக்குள்ள ஒரு நிறைவ, ஒரு சுகத்தை தருது. அந்த அக உணர்வை தான் நம்ம உண்மையில நேசிக்கிறோம். ஆதிசங்கரோட பஜகோவிந்தம் கூட இதையே தான் இன்னும் அழுத்தமா சொல்லுது. பஜகோவிந்தத்துல என்ன சொல்லியிருக்காங்க?
யாவத் வித்தோபார்ஜன சக்தஹ தாவன் நிஜ பரிவாரோ ரக்தஹ. அதாவது ஒரு மனுஷன் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்துற வரைக்கும் தான் அந்த குடும்பம் அவனை மதிக்கும், அவனோட ஒட்டிக்கிட்டு இருக்கும். அட ஆமா. அவனோட உடல் தளர்ந்து சம்பாத்தியம் நின்னதுக்கு அப்புறம் அதே வீட்ல அவனை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற கசப்பான உண்மைய அது சுட்டி காட்டுது. ரொம்ப நிதர்சனமான உண்மைதான் ஒத்துக்க வேண்டியிருக்கு. உறவுகள் எப்படி எதிர்பார்ப்புகளால பிணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத இது அப்பட்டமா காட்டுது. சரி, இப்போ உறவுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த பொருட்களுக்கே வருவோம். சொல்லுங்கள். நம்ம புதுசா ஒரு மொபைல் ஃபோன் வாங்கும்போது அதுவே இந்த உலகத்தோட மிகப்பெரிய சந்தோஷம் நம்பி ரொம்ப ஆசையா வாங்குறோம். ஆனா சில மாசத்திலே பாத்தீங்கன்னா அது ஒரு சாதாரண பொருளா மாறிடுது. ஆமா, இயல்புதானே. அப்புறம் என்ன ஆகும்னா அடுத்த மாடல் போனை தேடி மனம் ஓட ஆரம்பிச்சிரும். நாம தேடுறது நிரந்தரமான மகிழ்ச்சி, அதாவது நித்யானந்தம். அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் அப்புறம் கண்ணாடி பொருட்கள்ல அது இல்ல அப்படிங்கிறது ஒவ்வொரு தடவையும் நிரூபணம் ஆகுது. ஆனாலும் நம்ம ஏன் திரும்ப திரும்ப அதையே செய்றோம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த தொடர் தோல்விக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதுக்கான விடைய தான் நம்மளோட மூலக்கட்டுரைகள் அஞ்ஞானம், அதாவது அறியாமை அப்படின்னு குறிப்பிடுது. நாம எங்க தப்பு பண்றோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க ஒரு பயணத்தோட 2 முக்கிய கூறுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னது அது? ஒன்னு சாத்தியம், அதாவது நாம அடைய வேண்டிய இலக்கு என்ன. 2 சாதனம், அந்த இலக்கை அடைவதற்கான வழிமுறை என்ன. நமக்கு இந்த 2மே சரியா தெரியல அப்படிங்கிறது தான் அடிப்படை பிரச்சனையே. இலக்கும் தெரியல, வழியும் தெரியலையா? இதை எப்படி சொல்றீங்க? நாம எல்லாரும் ரொம்ப தெளிவா தானே இருக்கோம். எனக்கு ஒரு பெரிய கார் வேணும், இல்ல பெரிய வீடு வேணும்னு ரொம்ப தெளிவா தானே இலக்குகளை வச்சிருக்கோம். அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. உங்களுக்கு தேவையானது அழிவில்லாத நிரந்தரமான நித்யானந்தம். ஆனா அதை நீங்க எங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க? வீட்லயும் கார்லயும் தேடுறோம்னு சொல்றீங்களா? ஆமா, அந்த கார்லயோ வீட்லயோ இல்ல ஒரு பதவியிலயோ தேடுறீங்க. ஒரு தற்காலிகமான அழியக்கூடிய பொருள்ல இருந்து எப்படி நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கும்? உண்மைதான். இது எப்படி இருக்குன்னா, வெயில்ல ரொம்ப தாகமா வர்ற ஒருத்தன் காணல் நீரை குடிச்சு தன் தாகத்தை தணிக்க நினைக்கிற மாதிரி இருக்கு. இத விளக்க கிருபானந்த வாரியார் ஒரு அருமையான கேள்வியை கேட்பாரு. என்ன கேட்டார் அவரு? இன்பம் என்ன கடையிலயா விக்குது? வேணும்னா ஒரு கடைக்கு சந்தோஷம் ஷாப் அப்படின்னு பேர் வைக்கலாம். ஆனா அங்க போயிட்டு காசை கொடுத்து சந்தோஷத்தை 1 கிலோ கொடுங்கன்னு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்பாரு. நிஜமாவே நம்மால எதிரையெல்லாம் வாங்க முடியும்னு ஒரு லிஸ்ட் போட்டா எல்லாமே பொருட்களா தான் இருக்கும். நீங்க கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து உலகத்தோட மிக விலையுறந்த பஞ்சபத்திய வாங்கலாம். கரெக்ட். ஆனா அந்த மெத்தையில படுத்தா வரக்கூடிய தூக்கத்தை எந்த கடையில போய் வாங்க முடியும்? பணத்தால சாப்பாட்டு மேஜைய வாங்கலாம், பசிய வாங்க முடியாது. ஏசிய வாங்கலாம், ஆனா நிம்மதியான மனநிலைய வாங்க முடியாது இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் நம்ம வாழ்ற வாழ்க்கையோட முரண்பாடு. ஆனா இங்க ஒரு கேள்வி எழுது. என்ன கேள்வி? ஏன் அந்த புது மொபைல் போன் இல்ல காரோ வாங்கிய முதல் சில நாட்களுக்கு மட்டும் நமக்கு அத்தனை பெரிய சந்தோஷத்தை தருது? அந்த சந்தோஷம் எங்க இருந்து வருது? ஆனா அதுதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். அது அந்த பொருள்ல இல்ல அப்படின்னா முதல் சில நாட்கள் மட்டும் எப்படி நான் வானத்துல மிதக்கிறேன், அந்த மெக்கானிசம் எப்படி வேலை செய்யுது? இதுதான் மனித மனத்தோட ஆகச்சிறந்த மாயை. நீங்க ஒரு போனை வாங்கணும்னு ஆசைப்படும் போது உங்க மனம் அந்த பொருளை நினைச்சு அலைபாஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பதற்றம், ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள உருவாகுது. ஆமா, அது உண்மைதான். அந்த பொருள் கைக்கு கிடைச்ச அடுத்த கணம் அந்த ஏக்கம் முடிவுக்கு வந்துருது. மனம் ஒரு கணம் அமைதியாகுது. அந்த அமைதியான மனக்கண்ணாடியில உங்களுக்குள்ளேயே இயல்பா இருக்கிற உண்மையான ஆனந்தம் ஒரு நொடி பிரதிபலிக்குது. வாவ். ஆனா உங்களோட புத்தியோ, ஆஹா, இந்த ஆனந்தம் இந்த புது போன்ல இருந்து தான் வருது அப்படின்னு தவறா புரிஞ்சுக்குது. இது ரொம்பவே ஆழமான ஒரு பாயிண்ட். அதாவது சந்தோஷம் எனக்குள்ள இருந்து தான் வருது. மனம் அமைதியாகிற அந்த ஒரு சின்ன இடைவெளியில என்னுடைய சொந்த சந்தோஷத்தையே நான் அனுபவிக்கிறேன். ஆமா. ஆனா அதற்கான கிரெடிட் அந்த பொருளுக்கு நான் கொடுத்துட்றேன். இது ஒரு விதமான ப்ரொஜெக்ஷன் இல்லையா? என் சந்தோஷத்தை அந்த பொருளோட மேல நான் ஏற்றி பார்க்கறேன். சரியா பிடிச்சிட்டீங்க. இந்த தவறான புரிதலால தான் நாம வெளியுலக பொருட்களை தொடர்ந்து துரத்துறோம். மூலக்கட்டுரையில இதை விளக்குறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் இருக்கு. என்ன உதாரணம் அது? நாம உலக பொருட்களை பார்த்து இது கிடைச்சா என் வாழ்க்கை முழுமையடைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சு முதல்ல ஐ லவ் யூ, அதாவது நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றோம். அதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த பொருள் அடையிறோம். அப்புறம் ஆனா சில நாட்கள்ல அந்த பொருள் சந்தோஷத்தை தர்றதில்ல அப்படிங்கறத மனம் உணர்ந்துருது. சலிப்பு வந்த உடனே அதே பொருளை பார்த்து ஐ லவ் யூ டு கெட் லாஸ்ட், அதாவது நீ தொலைஞ்சு போக நான் அனுமதிக்கிறேன்னு சொல்றோம். இது ரொம்ப சரியா இருக்கு. இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு இலக்க அடைஞ்சதும் அதுவே நிரந்தரம்னு நாம ஒருபோதும் நின்னதே இல்லையே.
தொடர்ந்து இலக்குகளை மாத்திக்கிட்டே தானே இருக்கோம். இது அப்படியே நம்மள பார்த்து நாமே சிரிச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஐ லவ் யூல இருந்து ஐ அலவ் யூ டு கெட் லாஸ்ட் வரைக்குமான பயணம் தான் நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையா இருக்கு. உண்மைதான். நமக்குள்ளேயே இருக்கிற நிம்மதியை கண்டுபிடிக்க தெரியாம எப்படி வெளியே உலகத்துல அலையறோம் அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதத்தான் சுவாமி பரமார்த்தானந்தர் ஒரு புகழ்பெற்ற கிராமத்து கதையின் மூலமா விளக்குறாரு. தேனிக்கு பக்கத்துல இருக்கிற சுருளி மலையில நடந்ததா சொல்லப்படுற ஒரு குரங்கோட கதை இது. ஒரு குரங்கோட கதையா இது எப்படி நம்மளோட தொடர்புப்படுது? சுருளி மலையில ஒரு குரங்கு ரொம்ப மகிழ்ச்சியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. மரத்துக்கு மரம் தாவறது, பழங்களை சாப்பிட்றதுன்னு அதுக்கு என்ன ஒரு சுதந்திரமான வாழ்க்கை. சரி. ஆனா திடீர்னு ஒரு நாள் அதுக்கு இந்த காட்டு வாழ்க்கை ரொம்ப சலிச்சு போயிடுச்சு. அது மத்த குரங்குகள் கிட்ட போய், ச்சே என்ன வாழ்க்கை இது, தினமும் இந்த மாமூஞ்சி கரடி மூஞ்சி புலி மூஞ்சிய பார்த்து பார்த்து போர் அடிச்சிடுச்சு, இங்க எந்த சுவாரஸ்யமும் இல்ல அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அது என்ன பண்ண முடிவு பண்ணுச்சு? நான் இங்கிருந்து கிளம்பி சென்னைக்கோ மதுரைக்கோ இல்ல தென்காசிக்கோ ரயில் ஏறி போக போறேன், அங்கதான் என் வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். என்னது, சுருளிமலை குரங்கு சென்னைக்கு போக போகுதா? மத்த குரங்குகள் இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? மத்த வயசான குரங்குகள் எல்லாம் அதை தடுத்து நிறுத்தி அறிவுரை சொல்லிச்சான். முட்டாள் குரங்கே, அங்க போய் நீ என்ன பண்ண போற? இங்க சுருளி மலையில நம்ம இஷ்டத்துக்கு மரத்துக்கு மரம் தாவி கொய்யாப்பழத்தையும் மாம்பழத்தையும் பறிச்சு சுதந்திரமா சாப்பிடலாம். ஆமா, காட்டுல தான் எல்லாம் கிடைக்குமே. ஆனா சென்னைக்கு போனா அங்க உனக்கு மரம் எது? ஒரு டீ கடை வாசல்ல போய் நின்னுகிட்டு எவனாவது பிஸ்கெட் துண்டையோ இல்ல வாழைப்பழத்தையோ போடுவானா அப்படின்னு பிச்சை தான் எடுக்கணும். நம்மளோட உண்மையான சுதந்திரமும் சந்தோஷமும் இங்கேதான் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல, தயவு செஞ்சு போகாதன்னு எச்சரிச்சுதான். இது ஏதோ குரங்கு கதை மாதிரி தெரியலையே. இது அப்படியே அச்சசலா நம்மள கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு. இத கேட்கும்போதே பலரோட வாழ்க்கை கண்முன் போகுது. ஆமா, நிச்சயமா. மனசுக்குள்ள, அதாவது நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய நிம்மதியை தொலைச்சிட்டு, இல்ல அது எப்படி அணுகிறதுன்னு தெரியாம, நான் ஆஸ்திரேலியா போனா சுகமா இருக்குமா இல்ல ஐரோப்பா போனா சுகமா இருக்குமா அப்படின்னு வெளி உலகத்துல நிம்மதியை நாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் நிதர்சனமான உண்மை. நம்மளோட இருப்புக்கான நிம்மதிய எங்கேயோ இருக்கிற ஒரு பொருளோ இடமோ பதவியோ நமக்கு தந்துடுன்னு நம்ம நம்புறது எவ்வளோ பெரிய மாய. நம்ம ஊர்ல இருக்கிற பிரச்சனையை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போனா எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறோமே, நம்ம மைண்ட் செட்டை நம்ம கூடவே தான் தூக்கிட்டு போறோங்கிறத மறந்துடுறோம். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட மன ஓட்டத்தை நீங்க எந்த நிலப்பரப்பிற்கு போனாலும் உங்களாலேயே மாத்த முடியாது, நீங்க விழிப்படைகிற வரைக்கும். கண்டிப்பா. இப்படி வெளியுலகத்துல மகிழ்ச்சியை தேடுற நம்மளோட பயணம் எங்க போய் முடியுதுன்னு நினைக்கிறீங்க? அது உண்மையிலேயே நமக்கு நிம்மதியை தருதா இல்ல அது தீராத சோர்வையே தருது? ஆமா, அது ஏமாற்றத்துல தான் முடியுது. இத பத்தி பேசும்போது பர்த்ருஹரியோட வைராகிய சதகம் அப்படிங்கிற நூல்ல இருக்கிற ஒரு ஆழமான ஸ்லோகத்தை நாம சிந்திக்கணும். பர்த்ருஹரி இத பத்தி என்ன சொல்றாரு? அவரோட காலத்திலயும் மனிதர்கள் இப்படிதான் ஓடிட்டு இருந்தாங்களா? அடிப்படை ஆசைகள் என்றுமே மாறினதில்ல. ஒரு மனுஷன் உண்மையான மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தேடி என்னவெல்லாம் செய்றான்னு அவர் பட்டியலிடுறாரு. என்னென்ன செய்யறான்னு சொல்றாரு? புதையல் கிடைக்கணும்னு ஆசையில பூமிய ஆழமா தோன்றான். கனிம வளங்களை தேடி இருண்ட சுரங்கங்கள்ல தான் ஆயுள உருக்கி உழைக்கிறான். பொருள் தேடி கடல்களை தாண்டி வெளிநாடுகளுக்கு பயணம் செய்றான். எப்படியாவது காரியத்தை சாதிச்சுடணும்னு அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும் புகழ்ந்து அவங்க காலடியில கிடக்கிறான். மந்திர சித்தி பெற்று உலகத்தை ஆளலாம் அப்படிங்கிற ஆசையில சுடுகாட்டுல இருண்ட இரவுகளை கழிக்கிறான். Oh my God. இவ்வளவு கஷ்டப்பட்டும் அவனுக்கு கடைசியில என்ன கிடைச்சதுன்னு தெரியுமா? என்ன கிடைச்சது? இவ்வளவு தூரம் மெனக்கெட்டவனுக்கு ஏதாவது ஒரு பெரிய பரிசு கிடைச்சிருக்கணுமே. அதுதான் இல்ல. கணவராடகோ அபிநமயா பிராப்தஹா அப்படின்னு சொல்றாரு பர்த்ருஹரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது உண்மையான நிம்மதியோ சந்தோஷமோ ஒரு உடைந்த சோழி அளவுக்கு கூட அவனுக்கு கிடைக்கல. ஆனாலும் அவனோட ஆசைகள் மட்டும் அடங்கவே இல்ல. ஒரு உடைந்த சோழி அளவுக்கு கூட நிம்மதி கிடைக்கலையா? இத இன்றைய காலகட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஏன்னா அது அப்படியே பொருந்தி போகுது இல்லையா? ஆமா, அன்னைக்கு அவங்க கனிம வளங்களை தேடி சுரங்கங்கள்ல உழைச்சாங்க, மந்திரம் படிக்க சுடுகாட்டுக்கு போனாங்க. இன்னைக்கு நாம கார்ப்பரேட் ஆபீஸ்கள்ல வாரத்துக்கு 80 மணி நேரம் 100 மணி நேரம்னு நம்ம வாழ்க்கையை உருக்கி உழைக்கிறோம். கரெக்ட். குழந்தைகளோட குழந்தை பருவத்தை மிஸ் பண்றோம். எப்படியாவது அந்த கார்னர் ஆபீஸ் ப்ரமோஷன் கிடைச்சிடாதான்னு பாச புகழ்ந்து தள்ளுறோம். கிரிப்டோ கரன்சில பணத்தை போட்டுட்டு ராத்திரி முழுவதும் தூங்காம முழிக்கிறோம். ஆமா, இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி நடக்கிற விஷயங்கள் தான். இவ்வளவு கஷ்டப்பட்டும் கடைசியில என்ன கிடைக்குது? ஸ்ட்ரெஸ், பிபி மாத்திரைகள் இதான் கிடைக்குது. நிம்மதி மட்டும் அந்த உடைந்த சோழி அளவுக்கு கூட கிடைக்கிறதில்ல. மிகச்சரியான ஒப்பீடு தான் சொல்லணும்.
காலங்கள் மாறினாலும் மனிதனோட தேடலும் அதனால அவனுக்கு கிடைக்கிற ஏமாற்றமும் மாறவே இல்ல. இதுதான் அஞ்ஞானத்தின் இறுதிச் சான்று, அதாவது அல்டிமேட் ப்ரூஃப் ஆஃப் இக்னரன்ஸ் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாரு. ஓஹோ. இத்தனை ஜென்மங்கள் எடுத்தும் இவ்வளவு கடினமான முயற்சிகள் செய்தும் பல கண்டங்களை தாண்டி அலைஞ்சும் நாம இன்னும் அந்த பேரின்பத்தை, அதாவது நித்யானந்தத்தை அடையல. இதுக்கு என்ன அர்த்தம்? நாம தேடுற இடம் தவறுன்னு அர்த்தம். சரியா சொன்னீங்க. நமக்கு விவேகம் இல்ல அப்படிங்கிறதுக்கும் நாம அறியாமை அப்படிங்கிற இருள்ல சிக்கியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கும் மிகப்பெரிய சான்று இதுவேதான். ஒருவேளை சரியான வழியில தேடி இருந்தா இந்நேரம் நாம அதை அடைஞ்சிருக்கணுமே. அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையில இவ்வளவு உழைச்சும் ஓடியாடி சொத்துக்களை சேர்த்தும் பல நாடுகளுக்கு பயணிச்சும் நாளோட முடிவுல தீராத சோர்வையும் ஒருவித வெறுமையும் தான் உணர்றீங்க அப்படின்னா, ஆமா, நாம எங்கேயோ தப்பு பண்றோம். நம்ம தவறான இலக்க நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தமா? நமக்கான சந்தோஷத்தோட முகவரிய நாம முற்றிலுமாக தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா? நிச்சயமா. சுவாமி ஞானானந்த பாரதி தனது ஜீவயாத்ரா ஸ்லோகத்தோட முதல் வரியிலேயே இததான் ஆணித்தரமா சொல்றாரு. நாம அனைவரும் ஒரு யாத்திரைய மேற்கொண்டுள்ளோம் அப்படின்னு. ஆனா நாம தவறான வரைபடத்தை வச்சுக்கிட்டு பயணிக்கிறோம். ஆமா, அடைய வேண்டிய இலக்கு என்ன அப்படிங்கறத பத்தியும் அதுக்கான பாதை என்ன அப்படிங்கறத பத்தியும் எந்த தெளிவும் இல்லாம மாயையான உலக பொருட்கள்ல நிரந்தரத்தை தேடி ஏமாந்துகிட்டு இருக்கோம். உண்மைதான். வெளி உலகத்துல கிடைக்கிற எல்லாமே என்றாவது ஒரு நாள் அழிந்து போகக்கூடியவேதான். அழியிற ஒண்ணுல இருந்து அழியாத ஆனந்தத்தை எப்படி பெற முடியும்? இது சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு அடிப்படையான முரண்பாடு. நாம இப்போ இந்த உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். சுவாமி ஞானானந்த பாரதியோட முதல் ஸ்லோகம் நாம எல்லாரும் ஆனந்தத்தை தேடுற யாத்ரீகர்கள் அப்படிங்கறதையும், ஆனா அதை வெளி உலகத்துல தேடுறதன் மூலமா தவறான வழியில போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறதையும் மிக தெளிவா உணர்த்துது. கண்டிப்பா. சந்தோஷம் அப்படிங்கிறது கடையில விக்கிற பொருள் கிடையாது, அது எந்த வெளிநாட்டிலையும் கிடைக்க போறதும் கிடையாது அப்படிங்கறத சுருளிமலை குரங்கு கதையும் பர்த்ருஹரியோட ஸ்லோகமும் நமக்கு நல்லாவே உணர்த்துது. நிச்சயமா. நம்மளோட சந்தோஷத்தை ஒரு பொருளோட மேல ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அந்த பொருளை தேடி நாம ஓடுற ஓட்டம் தான் நம்மளோட எல்லா துயரங்களுக்கும் காரணம் அப்படிங்கறதை இன்னைக்கு நாம மிக ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். உண்மைதான். உண்மையான அறிவை பெறதும் சந்தோஷம் வெளியில இருந்து வருது அப்படிங்கிற நம்ம அறியாமையை நீக்கிறதும் தான் அந்த பேரின்பத்தை அடைவதற்கான ஒரே வழி அப்படிங்கறத இந்த மூல நூல்கள் நமக்கு வலியுறுத்துது. விடைபெறதுக்கு முன்னாடி இது கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு ஆழமான, ஒருவேளை உங்களை சற்றே குழப்பக்கூடிய ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நாம இவ்வளவு நேரம் ஆனந்தத்தை தேடுறத பத்தி பேசணும் இல்லையா? ம். ஆனா சற்று யோசிச்சு பாருங்க, நாம தேடுற அந்த நிரந்தர ஆனந்தம், அதாவது நித்தியானந்தம் அப்படிங்கிறது ஒரு அனுபவமா இருக்கவே முடியாது. ஏனா? அனுபவங்கள் எல்லாமே முடிஞ்சிரும். கரெக்ட். நீங்க ஒரு சுவையான உணவு சாப்பிட்டாலோ இல்ல ஒரு அழகான இடத்துக்கு போனாலோ அது ஒரு அனுபவம். எல்லா அனுபவங்களுமே ஒரு நாள் தொடங்கி ஒரு நாள் முடிவுக்கு வந்துரும். முடிவுக்கு வர்ற எதுவும் நிரந்தரம் இல்லையே. ஆமா. அப்படியானால் நீங்க இத்தனை காலமா வெளியில தேடிக்கிட்டு இருக்கிற அந்த நிரந்தரமான மகிழ்ச்சி நீங்க அடைய வேண்டிய ஒரு இலக்கு அல்ல, அதுதான் உங்களோட உண்மையான இயல்பே அப்படின்னா, தேடுபவனே தேடப்படும் பொருளாக இருந்தால், இதை சற்றே சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு ஆழமான தேடலை சந்திப்போம்.